ஃபோனே அடிக்க மாட்டேங்குது. இந்த முரளி கள்ளவாணி பையன் என்னை எப்படி குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு. ஏங்க இதை நின்றுக்கிட்டே இருக்க? ஒரு சேரை போட்டு உட்காருவேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை ஏதோ சொல்ல வர, என்ன ஆச்சு? இல்லை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போகணும். அப்படியா? நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? ஏன்டா ஐயா காரில் வந்தீங்களோ? பஸ் இல்லைம்மா. அப்புறம் எப்படி ட்ராப் பண்ணுவ? இல்லைம்மா, அவள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் பஸ்ஸில் கூடவே போயிட்டு இறக்கி விட்டுட்டு அப்படியே திரும்பி பஸ் ஏறி வந்துடுவேன். அதுக்கு தான் கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவளுக்கு போய்க்க தெரியும். ஏண்டியம்மா, உனக்கு பஸ்ஸில் போக தெரியாது? அதெல்லாம் நான் போய்க்குவேன். சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? என்ன அவசரம்? வந்து 2 வார்த்தை தான் பேசுனேன், அதுக்குள்ளார கிளம்புறேங்கிற? இம்புட்டு தூரம் நாங்கள் லொங்குன்னு வந்தது உன்னைய பக்கம் தானே. அது எனக்கு தெரியாமையா? தெரிஞ்சதுனால தானே சீக்கிரம் கிளம்பணுங்கிறேன். விட மாட்டாளே இந்த அத்தைக்காரி. சரி, பின்ன அப்போ என்ன விஷயம்? என்னன்னு கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். உன்கிட்ட என்ன பேச இருக்கு? உன் சொத்தை தான் கேட்பேன், பின்ன உன்னைய வேணாம் கேட்க போகிறேன். ஏன் கீதா, ஆஃபீஸ் போறியே, நிறைய பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல? ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம். ஆமாம்மாம்மா, இருப்பாங்க. அம்மா என்னம்மா ஃபோன் அடிக்காம என்னம்மா பண்ணுற? சரி, எந்த ஆம்பளை பசங்க கூடயும் பேசக்கூடாது பார்த்துக்கோ. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். சரிங்க அத்தை. மாமா, இனிமேல் நானும் உங்க கூட பேச மாட்டேன். ஏன் கீதா? இல்லை, அத்தை தான் சொன்னாங்க அப்போ எந்த ஆம்பளை கூடவும் பேசக்கூடாதுன்னு. அப்போ நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? எந்த ஆம்பளை கூடவும் பேசக்கூடாதுன்னு சொன்னது என் மகனை சொல்லல, பின்னத்த ஆஃபீஸில் எந்த ஆம்பளை கூடயும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். பேசாம எப்படித்தான் வேலை ஓடும்? பேசினாதான் தான் ஓடும். இருந்தாலும் அளவா வச்சுக்கோ. சரிங்க அத்தை. ஏன் இன்னும் போனே வரல? என்னது? இல்லத்த, எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், அதான் என்னடா காலை காணாமேன்னு சொல்லி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இதோ கால் வந்துருச்சு ஆஃபீஸில் இருந்து. எடுத்து பேசு. ஹலோ, அடியே, நான் தான் உன் சங்கீதா ஆண்டி பேசுகிறேன். தெரியுது மேடம், சொல்லுங்க. மேடம் இல்லடி, சங்கீதா ஆண்டி பேசுகிறேன். இப்போ இந்த வழக்கமெல்லாம் தேவையா? சொல்லுங்க. சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு கிளம்பி ஆஃபீஸுக்கு வந்து சேரப்பாரு. ஓகே மேடம், நான் இப்போ உடனே பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறேன். என்ன சொன்னீங்க? பஸ் வெளியில் நிற்கிதா? உடனே வரணுமா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையடி. எந்த பஸ் அடி நிற்கிது? சரிங்க மேடம், நான் அதில் ஏறி வந்துடுறேன். சரி, சட்டுப்புட்டுன்னு கிளம்பு. ஓகே மேடம், வச்சிடறேன். அடியே, அப்படியே உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நான் ஃபோன் அடிச்சேன்னு. அவள் ஃபோன் அடிக்கலன்னு எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காடி. இது வேறையா? ஓகே மேடம், நான் சொல்லிடுறேன். சரி, நான் வச்சிடறேன் மேடம். வச்சிரு. அத்தை, நான் அப்போ கிளம்புறேன், எனக்கு பஸ்ஸு வேற நின்றுக்கிட்டு இருக்கான், உடனே ஆஃபீஸில் கிளம்பி வர சொல்கிறாங்க. ஏன், நீ தான் உன் ஆஃபீஸை தூக்கி நிப்பாட்ட போறியோ? கொஞ்ச நேரம் எங்கள் கூட இருந்து பேசிவிட்டு போகலாம். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை கட்டிக்கிட்டே அழுவாத. இல்லைத்த, பஸ்ஸு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே ஏறி போயிடுவேன். இப்போ ப்ரைவேட் பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபா கேட்பான். அதனால தான் பேசாமல் 100 ரூபா நீங்கள் தரீங்களா? அடிப்பாவி, இவன் நம்மளுக்கு மேலே கேடு கில்லாடியா இருப்பா போலையே. நம்ம இவகிட்ட சொத்தை பிடுங்கி எல்லாத்தையும் எழுதி வாங்கலான்னு பார்த்தா இவ நம்ம தலையிலே மிளகா அரைக்கிறா. 100 ரூபா வேணுமாம்ல? 100 ரூபா எவ்வளவு பகுமானமா நம்மள்டே கேட்கறா பாரு இவ. ஏன் கீதா, உன்னை விட என்ன 100 ரூபா பெருசா? பாவி மகனே, விட்டா கீதாவுக்கு நம்ம வீட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சிருவான் போல இருக்கு இவன். இவன் வாயை அடக்கணும்னா அவளை கிளப்பி விடணும், இல்லைன்னா கொண்டு வந்த 2000 ரூபாயும் இந்தாமா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் இந்த பையன். டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. அம்மா இல்லம்மா, கீதா 100 ரூபா தானேம்மா கேக்குது, அது கொடுத்தா என்னம்மா கொஞ்ச நேரம் நம்ம கூட பேசிக்கிட்டு இருப்பாள்ல. அவளுக்கு ஆஃபீஸில் ஏதோ வேலை இருக்கும், அவளை உட்கார வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாமா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து வேற வண்டி வெயிட் பண்ணுது, அதெல்லாம் நம்ம புறக்கணிக்க கூடாதுல்ல. ஒழுங்காக சட்டுப்புட்டுன்னு அவளை அனுப்புகிற வேலையை தான் பார்க்கணும். அவள் எங்கே போயிட போறா? இங்கே தானே இருக்கா, அடுத்த தடவை வரும்போது பேசிக்கலாம். எப்படி நம்ம தப்பிச்சோம். நீ அந்த ஆஃபீஸ் பஸ்ஸிலே சீக்கிரமாக கிளம்பு, பிறகு விட்டுட்டு போயிட போகிறாங்க. சரிங்க அத்தை, எப்போ நீங்கள் சொன்னதை நான் தட்டியிருக்கேன். நான் ஆஃபீஸ் பஸ்ஸில் இருந்தால் உடனே கிளம்பிடுறேன். கீதா, ஆஃபீஸ் பஸ்ஸில் விட்றதுக்காவது நான் வரட்டுமா? எதுக்கு? 100 ரூபா கொடுத்து அனுப்பி வைக்கவா? எல்லாம் அவளுக்கு போக தெரியும். நீ வந்த வேலையை மட்டும் பாரு. வந்த வேலையை நீயே பார்க்க விட மாட்டேங்கிறியம்மா. அப்பாடா, எப்படியே தப்பிச்சோம். சரிங்க அத்தை, அப்போ நான் கிளம்புறேன். நில்லு. இப்போ என்னத்தாச்சு? இல்லை, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது வேறையா அப்படின்னு சொன்னீல்ல, அது என்னது? இப்போ ரொம்ப முக்கியம். என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்னடி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கவ? என்ன ஏதுன்னு சொல்லு. அது பார்த்த, அது வேற ஒன்றும் இல்லை, லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு போவேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம், அங்கேயே சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன, அவங்களே சாப்பாடு கொடுக்குறாங்களா? சோறுன்னு எப்படி வாயை பழக்குது பாருங்க அத்தை. ஆமாம் அத்தை. கீதா, அப்போ 2 பார்சல் எனக்கும் உங்கள் மாமாவுக்கும் எடுத்துகிட்டு வரியா?
அதானே பார்த்தேன், எங்கடா ஈனு இழிச்சிட்டு பேசுறாளே அப்படின்னு. ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு சோறு வேணும். அத்தை, அது ஒன்லி ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான். நான் தான் டாப்பு சுடிதார் எல்லாம் போட்டிருக்கேனே, அப்ப எனக்கும் கொடுப்பாங்கல்ல. அத்தை, நான் டாப்பு சொல்லல, ஸ்டாஃப். அப்படின்னா ஸ்டாஃப்னா அங்க வேலை பார்க்குறவங்கன்னு அர்த்தம். அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு ஃப்ரீ, உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அத்தை. ஓ சரி சரி, கிளம்பு கிளம்பு, பஸ்ஸை விட்டுறாத. சரிங்க அத்தை, பார்த்து போயிட்டு வாங்க. எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. பாய் அத்தை, வரேன் மாமா. போயிட்டு வா கீதா, அப்புறமா நான் ஃபோன் அடிக்கிறேன், எடுத்து பேசு. சரிங்க மாமா. எப்பா எப்படியோ தப்பிச்சாச்சுப்பா சாமி. பாவம் அம்மா தான் மாட்டிக்கிட்டு முடிக்க போகுது. என்ன நக்கல் அவளுக்கு. படிச்சவளாம் திமுரு காட்டிட்டு வா, சிரிச்சுக்கிட்டு போறா. அண்ணன் பொண்ணு சொத்துக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா இந்த கழுதை எதுக்கு என் பையனும் கட்ட போறேன் நானு. அப்பாடா, எப்படியோ இதுங்க ரெண்டு கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுப்பா. அம்மாவுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம். என்னடி கீதா, கிளம்பிட்டியா? அம்மா, நான் எப்படியோ வெளியில வந்துட்டேம்மா. எல்லாமே உன் பாடுதான், எப்படியாவது நீனும் சமாளிச்சு அதை ரெண்டே வீட்டை விட்டு தோத்திரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல ஆஃபீஸுக்கு கிளம்பு. ஏண்டி சாப்பாடு வேண்டாமா? ஏம்மா சாப்பாடு எதையும் கொண்டு வந்துடாதம்மா. ஏண்டி? நான் பதட்டத்துல ஓடி வந்துட்டேன், அத்தை கூட கேட்டுச்சு ஏன் சாப்பாடு எடுத்துட்டு போலையான்னு. நான் எங்களுக்குலாம் ஃப்ரீ தான், எனக்கு ஃப்ரீயாவே சாப்பாடு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்படியாடி, ஃப்ரீயாவா போடுறாங்க? எம்மா, நான் அத்தைக்காக சொன்னேம்மா, நான் வெளியில கடையில தான் வாங்கி சாப்பிடணும். ஏண்டி, பகுமானமா நான் சோறு சமைச்சு வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ துப்பு இல்ல, நீ போய் வெளியில வாங்கி சாப்பிட போறியா கழுத? இப்ப என்ன, உள்ளார வந்து சாப்பாடு வாங்கிட்டு போட்டுமா? அப்புறம் வந்தேன்னு வையி, அத்தைக்காரி என்னை விடவே மாட்டா, அப்புறம் ஓன் பாடு தான் திண்டாட்டமா இருக்கும். பரவாயில்லையா? சரி சரி, போய் தோலை. நைட்டு வந்து அதை சோற நீ தான் திங்கன்னு சொல்லிட்டேன். பின்ன எனக்கு தானே போடுவீங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, கண்டதையும் வாங்கி சாப்பிடாம அளவா காசு சிக்கனமா வாங்கி சாப்பிடு. மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஃபர்ஸ்ட் அவங்கள வீட்டை விட்டு துரத்துற வழியை பாருமா. அதை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புடி, வெளியிலே நின்றுக்கிட்டு பேசாத. சரிம்மா, நான் அப்ப கிளம்புறேன். ஆமாம்மா, அப்புறம் இன்னொன்று. என்ன? சங்கீதா ஆண்டி எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அதுதான் இப்போ சொல்கிறேன். சரி சரி சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய். பாய் பாய், கிளம்பு. நம்ம வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு யார் யார்கிட்ட எத்தனை போய் சொல்ல வேண்டியதாக இருக்குப்பா. தேனுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாவில் போயிடும். இப்போ என்ன பண்ணுறது? 2 பேரையும் செக் பண்ணால் யாராவது ஒருத்தருக்கு குறை இருந்தாலும் சரின்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ தனியாக தேனை மட்டும் செக் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதானே. இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்கிறது? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் தேனு பிரச்சனை கொஞ்சம் சரியாகி திரும்பி வீட்டுக்கு போயிருக்கா. மறுபடியும் செக்கப் பண்ணுறேன்ற பேரில் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னாலலாம் தாங்கிக்க முடியாது. ஆனாலும் தேனுக்கு ஒரு குழந்தை வேணும். ஆனால் அதை எப்படி கொண்டு வரது? பேசாமல் தேவியை வர வேணான்னு சொல்லிடலாமா? நம்ம மட்டும் ஃபஸ்ட்டு தேனை கூட்டிகிட்டு போவோம், எதுனாலும் நம்ம மனசோடையே இருக்கோம். அப்படி வேணா பண்ணலாம். பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா, ஒரே சோகமாக இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா. இல்லை, நீங்கள் சோகமாக தான் இருந்தீங்க. என்னை உண்மையாலுமே உங்கள் பையனா நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா. இப்போதான் பெரியம்மா தெரியுது நீங்கள் என்னை பையனா கூட நினைக்கலன்னு. ஏன் ராஜா அப்படி பேசுகிற? பின்ன நீங்கள் சோகமாக இருந்ததை என்னமே யோசிச்சுட்டு இருந்தா நான் பார்த்தேன். இதுவே அர்ஜுன் அண்ணனா இருந்திருந்தா நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல. நான் யாரு, என்ன இருந்தாலும் தங்கச்சி பையன் தானே, அதனால தானே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. அப்போ என்கிட்ட சொல்றதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? என்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் உங்களை அப்படி நினைக்கல, எங்கள் அம்மாவுக்கு மேலே நீங்கள் தான் எனக்கு அம்மாவாக இருக்கீங்க. ராஜா, அப்படிலாம் எதுவுமே இல்லைடா. சரிங்க பெரியம்மா, இதுக்கு மேலே உங்களை வற்புறுத்த விரும்பலை. இல்லைடா, அது வந்து. சொல்லுங்க பெரியம்மா, என்னால் ஆன உதவியை கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுவேன். வேற ஒன்றும் இல்லைடா, தேனு விஷயமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன, நம்ம தேனு விஷயமாவா? ஆமாண்டா. என்ன ஆச்சு பெரியம்மா? சண்டையெல்லாம் முடிச்சு அவ தான் ஊருக்கு போயிட்டாளே. இல்லடா, திரும்பி வந்திருக்கா. என்ன, ஊர்ல இருந்து வந்திருக்காளா? ஆமாண்டா. ஏன் பெரியம்மா, என்ன ஆச்சு? வேற எதுவும் சண்டையா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. அப்புறம் என்ன விஷயமா வந்திருக்கா? அது வேற ஒன்றும் இல்லடா, கயல் பிரெக்னெண்டா இருக்கால. ஆமா. அவளை அவங்க அம்மா 10 நாள் கூட வச்சுக்கிறதுக்காக கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாண்டா, தேவி கூட தேனு வந்தா. சரி பெரியம்மா, அதனால என்ன பிரச்சனை? இல்லடா ராஜா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கையில கூட்டிட்டு போயிருந்தேன்ல. செக்அப் கூட்டிட்டு போனீங்களே, அதுவா? ஆமா ஆமா, அங்க ஒரு அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சீக்கிரமா உங்க பொண்ணுக்கும் செக்அப் எதுவும் பண்ணி பாருங்க, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சீக்கிரமா கிளியர் பண்ணிட்டு அவளும் உண்டாயிருவா அப்படின்னு சொன்னாங்க.
நல்ல விஷயம் தானே. இதை எதுக்கு சோகமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? டேய் பிரச்சனை அது இல்லடா. பின்ன என்ன பெரியமா? இந்த விஷயத்தை பத்தி தேவி கிட்ட நான் சொன்னேன். தேவி சொல்றா ஃபர்ஸ்ட் தேனை மட்டும் செக்அப் பண்ணுவான், அதுக்கப்புறமா தீபகை செக் பண்ணுவான் அப்படிங்கிறாடா. இது என்ன பெரியமா வம்பா போச்சு? குழந்தை வேணும்னா 2 பேரையும் சேர்த்து தான் செக்அப் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பெரியமா. நீ அப்படி சொல்றடா. நம்மளும் சிட்டில இருக்கோம், எனக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா அவ கிராமத்துல எல்லாம் இருக்கா. இப்ப ஏதாவது செக்அப் பண்ண போகும்போது தேனுக்கு தான் ஏதாவது குறை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வையே, அப்ப கிராமத்துல என்ன பேசுவாங்க தெரியுமா? அட நீங்க வேற பெரியமா, நீங்க ஏன் குறைகிறேன்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா தேவி இல்லடா கூட வருவா. அவ போதுமே விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. 1000 இருந்தாலும் தேனு அவளுக்கு மருமக தானே. ஆண்டி குறுக்கால பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்லம்மா, உன்னை நான் அப்படி நினைப்பேனா? இல்ல ஆண்டி, எனக்கு தெரிஞ்சு நான் மலை உச்சியிலேருந்து கீழே விழுகும்போது அந்த வைத்தியர் என்னை அப்படி காப்பாத்தினாரு. சரி, பேசாம அந்த வைத்தியர்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டா ஏதாவது பலன் இருக்கான்னு பார்க்கலாமா? சூப்பர் ஐடியா பெரியமா. நம்ம ஜீவா சொல்றத கூட ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆமாண்டா, எனக்கும் அதை தான் தோணுது. நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? என்னடா? நீங்க தேனை வேணா இங்கேயே இருக்க சொல்லுங்க. நம்ம போய் பார்த்துட்டு மருந்து வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செக்கப்புக்கு போகலாம். நல்ல ஐடியாடா அது. ஆனா தேவியத்தையை மட்டும் ஊருக்கு போக சொல்லிருங்க. சரிடா. ஜீவா ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லியிருக்கமா. கயல் மாதிரியே நீயே இருக்கிறதுனால கயல் மாதிரியே நீயே யோசிக்கிற. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? அவளும் என்னை மாதிரி ஒரு பொண்ணு தானே. அவளை நான் என் தங்கச்சி மாதிரி தான் பார்க்கறேன். ரொம்ப சந்தோஷமா. என்னம்மா உனக்கு சந்தோஷம்? தேனு, நீ ஒரு 4 நாள் நம்ம வீட்டில் தங்குறியா? என்னம்மா திடீர்னு எதுக்குமா என்னை தங்க சொல்ற? எல்லாம் உன் நல்ல விஷயத்துக்காக தான். இல்லம்மா, என் புருஷனை விட்டுட்டு நான் எப்படிமா இருக்கிறது? ஆமா, புருஷன் கூட பல வருஷமா இருக்க பாரு, இப்பதான் விட்டுக்கிட்டு இருக்க முடியல. ஏமா, உன் மகன் மட்டும் தான் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறான், அவனை அனுப்பி வைக்கிற, என்னைய மட்டும் இப்படி பண்ற? சரியான ஓர வஞ்சனை பண்றமா நீ. ஐயோ, உன் நல்லதுக்கு தாண்டி சொல்றேன், இருந்து தொலையண்டி. நீ என்னன்னு ரீசனை சொன்னாதான் இருப்பேன். தேனு. சொல்லுங்க ஜீவா. இல்லை, எனக்கு கயல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்கள் ஒரு 4 நாள் இருந்துட்டு அப்புறமா போங்களேன். அதை சொல்கிறதுக்கு தான் ஆண்டி பயப்படுறாங்க. எனக்காக இருக்க மாட்டீங்களா? உங்களுக்காகவா? சரி சரி, கண்டிப்பாக இருக்கிறேன். ஆனால் ஒன்று, எங்கள் அத்தைகிட்ட நீங்கள் தான் பேசணும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். சரி, பின்ன நீங்கள் எல்லாரும் என் காலில் விழுந்து கதறி கதறி அழுததுனால நான் இருக்கிறேன் ஒரு 4 நாள். அடிங்க, நாங்கள் எல்லாரும் உன் காலில் வந்து விழுந்தோமா? ஆமாம், பின்ன நான் இருக்கணும்னு உன் வருங்கால பொண்டாட்டி தானேடா சொன்னிச்சு. உன் பொண்டாட்டிக்காக பார்க்குறேன், இல்லைன்னு வையி அவ்வளோதான் நீனு. தேனு இருந்தாலும் உன் வாய் கொழுப்பு இருக்கே. அதெல்லாம் பிறந்ததுலேருந்தே ஊர்னது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.